ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங்ல பிக் பாஸ் எல்லாரும் ஃப்ரீஸ் ஆக்குறாரு. எல்லாம் ஃப்ரீஸ்ல அப்படியே நின்னு பார்க்குறாங்க. பார்த்துன்னே இருக்கிறப்ப போட்டோனே பார்த்தீங்கன்னா, பூர்ணிமாவோட அம்மா பூர்ணிமா ஓடி போய் கட்டிப்பிடிச்சு ஹாப்பியா இருக்காங்க. எல்லார்கிட்ட அவங்களும் வந்து ஜாலியா பேசுறாங்க. நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்கே பார்த்தீங்கன்னா, உடனே மறுபடியும் பிக் பாஸ் எல்லாரும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு. யார் வருவாங்கன்னு எதிர்பார்த்து எல்லாம் நின்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. பாட்ட கேட்டோனே அர்ச்சனா அப்படியே திரும்பி பார்த்தா அவங்க அம்மா, அப்பா வராங்க. அப்படியே அலறடிச்சுட்டு ஓடுறாங்க பாவம். செம்மையா இருந்து பார்க்கவே. போய் கட்டிப்பிடிச்சு அழுவுறாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா அப்பா விக்ரம்கிட்ட சொல்றாரு, "நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க தம்பி. மனிதாபிமானம் உங்களுக்கு இல்லன்னு" சொல்றாரு. அதுக்கப்புறம் நிக்ஷனை கூப்பிட்டு சொல்றாரு, "கள்ளிப்பால ஊத்தி கொல்லான்னு சொல்றீங்களே நியாயமா இது?" அப்படின்னு கேட்குறாரு. அப்படி பேசிட்டே இருக்கப்போ மறுபடியும் ஃப்ரீஸ்ன்றாங்க. யார் வரும்னு பார்க்குறப்போ அப்படியே பார்த்தா விக்ரம காமிச்சிட்டே இருக்கிறாங்க. அப்படியே பார்த்தா விக்ரமோட அம்மா, அப்பா வந்துட்டாங்க போல. விக்ரம் அப்படியே ஒரு மாறி இருக்காரு. அவங்க பார்த்தா உண்மையிலேயே அவங்க அம்மா, அப்பா தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க உள்ள வரத பார்த்து சந்தோஷப்பட்டு விக்ரம் அப்படியே ஓடி போறாரு. ஓடி போய் அவங்க கட்டிப்பிடிச்சு அவரும் அழுவுறாரு. எல்லாம் அப்படியே பரிமாறிக்கிறாங்க அன்ப. ரொம்ப அழுவுறாரு. "அம்மா என்ன திட்டாதீங்கன்னு" அங்கேயே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்தவனுங்க எல்லார்கிட்டயும் ஜாலியா இன்ட்ரோ குடுத்துக்கிறாங்க. அப்படி இன்ட்ரோ குடுத்து முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஃப்ரீஸ்ன்றாங்க. அந்த பாட்ட போட்டோனே எனக்கே ரொம்ப ஃபீல் ஆச்சுங்க. யாருன்னு பார்த்தா விஜயோட அம்மா. விஜய் பார்த்துட்டே இருக்காரு. விஜய் அம்மாவும் நடந்து வந்துட்டே இருக்காங்க. அப்புறம் அவரும் ஓடி வந்து என்ன பண்ணாருன்னா, கட்டிப்பிடிச்சுக்கிறாரு. கட்டிப்பிடிச்சு தன்னோட அன்ப அப்படியே வெளிப்படுத்துறப்ப அந்த சீனே பார்க்கவே செம்ம சூப்பரா இருந்தது. அப்படியே என்ன பண்ண உள்ள கூட்டு போறாரு. உள்ள கூட்டு போயிட்டு அப்படியே உள்ள வரப்போல பார்த்தீங்கன்னா, விக்ரமோட அம்மா அவர்ட்ட சொல்றாங்க, "நல்லா ஆடுற. யார் சொல்றத பத்தியும் கேட்காத. நீ தனியா ஆடுற. நல்லா இருக்கு. சூப்பரா ஆடு. நல்லா ஆடுன்றாங்க." இன்னொரு சைடு பூர்ணிமாவோட அம்மா, "நீ ரொம்ப வாய் பேசுற. அந்த மாரிலாம் பேசாத. வாய கம்மி பண்ணிக்க. மத்தபடி நல்லா தான் ஆடுறன்னு" சொல்றாங்க. "அம்மா, அம்மா உன் கால்ல விழுந்துர்றேம்மா. என்ன மன்னிச்சிடும்மா. இனிமே அப்படிலாம் ஆட மாட்டேம்மான்னு" கால்ல விழுந்து மன்னிப்பெல்லாம் கேட்குறாங்க. உடனே பிக் பாஸ் என்ன பண்ணாரு, ஒரு டாஸ்க் குடுக்குறாரு. இந்த வீட்ல உங்களோட ஃபேவரைட் யாரு? யாராச்சும் ஒருத்தர் ஃபேவரைட்டா முடிவு பண்ணணும்னு சொல்லி தனியா முடிவு பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவங்க தனியா இப்ப முடிவு பண்றாங்க. முடிவு பண்ண முடிச்சுன்னா, அவங்களுக்கு ட்ரோஃபியும் வெயிட் பண்ணுது போல. சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கு. அவங்க எல்லாம் முடிவு பண்ணி யார் பேர சொல்ட்டாங்கன்னா, நம்ம விசித்ரா பேர சொல்ட்டாங்க. விசித்ரா தான் இந்த வீட்ல ரொம்ப அவங்களுக்கு பிடிக்குன்ற மாரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு பிக் பாஸ் என்ன பண்றாரு, அவங்க எல்லாரும் "நீங்க வெளில போலாம். டைம் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்களும் வெளில கிளம்பி போயிட்டாங்க. முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, விசித்ரா அந்த ட்ரோஃபிய கையில வச்சுக்கிட்டு, "எனக்கு பிக் பாஸ் டைட்டில் கிடைச்சிருந்தா கூட இவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்க மாட்டேன். இது கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு" சொல்லிடுறாங்க. அப்படியே முடியுது.